அப்பா, ம். என்னப்பா? ஏன்பா ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? என்னடா சொல்றது? எத்தனை தடவை சொல்றது? எல்லாமே உன்னால தான்டா. என்னப்பா சொல்றீங்க? எவனவனோ வந்து மிரட்டுறான்டா. உங்களையா? வேற என்னடா? செஞ்ச தப்பு சாதாரணமானதா இருந்தா ஹம், எவன் மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். எவன் மிரட்டினாலும் நான் கவலைப்படவும் மாட்டேன். ஆனா ஹம், குற்றம் பெருசுடா. சமாளிக்கிறேன். சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான்டா. வேற என்னதான்டா பண்ண முடியும்? வளர்த்த கெடா. நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. எப்படிடா வராம இருக்கும்? ஆ? படிச்சிருக்கல, அறிவு இருக்கணும் இல்ல? ஹம், தப்புடா. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அன்னிக்கே சொன்னேன், யாராலையும் காப்பாற்ற முடியாத குற்றம் பண்ணிருக்கேன்னு. எத்தனை குற்றம் அந்த காவியா கொண்டு வந்து என் கண் முன்னாடி நிறுத்தினா. நானும் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அருண், நான் அவளை விரும்பி வேலைக்கு சேர்த்துக்கல. அவ மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நானும் நீங்க விரும்பி சேர்த்தீங்கன்னு நம்பிட்டேன். அது தாண்டா நீ பண்ற தப்பு. கிடையாது, கிடையாது. உங்க அப்பா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் எல்லாம் செய்வேன். தெரியாம எதையுமே செய்ய மாட்டேன். அப்பா, என்னால உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமாப்பா? கஷ்டம்தான்டா, கஷ்டம்தான். பட்டுப்புழுவோட உமிழ்நீரை எடுத்து பட்டு செய்யலாம். ஆனா பட்டுப்புழுவை அரைச்சு பட்டு செய்ய முடியாதுடா. நீ ஆசைப்பட்டுட்ட, தப்பு தப்பா ஆசைப்பட்டுட்டு, சொல்றவங்க பேச்ச கேட்டுட்டு எல்லாமே செஞ்சிடலாம்னு நினைச்சிட்ட. அவ்வளவுதான்டா நீ பண்ண தப்பு. சரி விடு. ஒரு அட்வொகேட் வந்தான், என்கிட்ட பேசினான். எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி அனுப்பியிருக்கேன். எல்லா வாம்மா. என்னன்னே இன்னும் முடியலையா இந்த பிரச்சனை? இல்லம்மா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது.
அந்த காவியா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அதை ஆஃப் பண்ண. அதையும் மீறி ஒரு வக்கீல போய் பார்த்திருக்கா. அந்த வக்கீலுக்கும் அந்த ஆபீஸ்க்கும் எனக்கு ஜென்ம பகை. நான் வளர்ந்து வந்த காலத்துல என் மேல அந்த வக்கீலுக்கு அவ்வளவு பொறாமை. வாழ்க்கையை தேடி ஓடினவன் வாழ்க்கையில ஜெயிச்சு திரும்பின. ஆலமரத்தோட விழுது மாதிரி நான் இருக்கல. ஆலமரமாவே நான் நிமிர்ந்த. அது அவன் மனசுல இன்னும் இருக்கு. அதனால அவனை சரி கட்ட முடியாது. ஆனா நான் சரியாம கட்டணும். டேய், ஏன்டா இப்படி? அவனை விடுமா இந்திரா. அவனை எதுவும் சொல்லாத. நான் பாத்துக்கிறேன். விடு. அண்ணே, என்ன மகேந்திரா? காஃபி சாப்பிடுங்க அண்ணே. குடுமா. என்னண்ணே, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, களைப்பா இருக்கு. உங்களுக்கு சோர்வு வந்துடக்கூடாதுன்னே. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்னே. சோர மாட்டேம்மா. உங்க அண்ணன் சோர மாட்டான். அவன் உழைப்பாளி. அவன் சோர்ந்தா நம்ம குடும்பமே சோர்ந்துரும். அப்படி ஒரு வேளை நம்ம குடும்பம் சோர்ந்தா அன்னைக்கு தான் நான் சோறுவேன். அம்மா, தைரியமும் நம்பிக்கையும் தான் அம்மா மனுஷனோட வாழ்க்கை. அது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் ஒரு வீரன் சோர்வடைய மாட்டான்.
ஆ சரி, நீ என்ன விஷயமா வந்தம்மா? அண்ணே, 2 நாளா நம்ம கவிதா ரொம்ப சோர்வா இருக்கா அண்ணே. என்ன மருமகளேன்னு கேட்டா ஒண்ணும் இல்லாதங்கிறா. அவ வாயால அப்படி சொன்னாலும் முகம் அப்படி சொல்லல அண்ணே. என்னம்மா சொல்ற? காத்த கல்லால அடிக்க முடியாது, அது வீசிக்கிட்டே தான் இருக்கும். ஹம். அந்த மாதிரி என்ன சுத்தி பிரச்சனைகள் வீசிக்கிட்டே இருக்கு. ஹ. உடைஞ்ச கண்ணாடி சில்லு மாதிரி மனசு. உடையாத மாதிரி தெரியற திமிரு பிடிச்ச சத்தியமூர்த்தி. அம்மா, அலைகள் கரையை தொட்டுட்டு போயிடும், ஆனா கடல் அந்த அலைகளோடையே வாழும். அந்த மாதிரி சுமைகளோடு தான் வாழ்றேம்மா. என்ன அண்ணே பண்றது? சுமந்தவர் தானே சுமக்கணும். சுமக்காதவன் சுமக்கவே முடியாது, சுமக்க தெரியாது. ஆனா உங்களுக்கு சுமக்கிற வழியே தெரியாது அண்ணே. நான் என்னன்னே சொல்றது? அம்மா, என்னடா பிரச்சனை கவிதாவுக்கு? தெரியல அண்ணே. அதான் சொன்னல, எதையுமே சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறான்னு. அண்ணே, நான் வேற இடத்துல பொண்ணு எடுக்கலன்னு உங்க பொண்ணு எடுத்திருக்கேன் அண்ணே. அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும். அவ பிசினஸ் ரீதியா. வீட்டு பிரச்சனைன்னா அவ ஓடி வந்து என் முன்னாடி நின்னு இருப்பா. எல்லாம் ஒண்ணு இல்லன்னு. அவங்க 2 பேரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் அந்த சந்தோஷத்துல தான் அண்ணே இருக்கேன். திடீர்னு இப்போ சோகமாயிட்டா, சோர்வு அடைஞ்சிட்டா. நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கும்னே யோசிச்சேன்னே. அவ உங்களுக்கு மக, ஆனா எனக்கு மருமக. நான் உங்க தங்கச்சி, உங்க பொண்ணு நான் கலங்க விடக்கூடாதுன்னு. அப்படி கலங்க விட்டுட்டா நான் பண்றது தப்புதானே? இல்லடா, இல்ல. நீ கவலைப்படாதம்மா. எத்தனை சூறாவளி என்ன சுத்தி வந்தாலும் இந்த சத்தியமூர்த்தி
சத்தியமூர்த்தியா தான் இருப்பான். நானே அவகிட்ட பேசுறேன். பேசுங்க அண்ணே, தயவு செஞ்சு பேசுங்க அண்ணே. என் மருமக என் கண்ணு முன்னாடி அப்படி இருக்க கூடாது அண்ணே. ம், சரிம்மா, சரி. ஆ, விடுறா, விடு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, விடுமா. ஒன்றே சொல்வான், ஒன்றே செய்வான். உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம். ஹ, இது இறைவன் வகுத்த நியதிமா. அது எனக்கு மட்டும் எப்படிம்மா மாறும்? ம்? ம். எப்பவோ சொல்லிட்டு போயிட்டானே, வாழ்க்கையோட நியதி அதுதான். இந்த சத்தியமூர்த்திக்கு மட்டும் மாறிடுமா என்ன? ஆ? அண்ணே, மாறணும் அண்ணே, மாறணும். உங்களுக்காக மாறணும். எல்லாத்தையும் நீங்க மாத்தணும் அண்ணே. அம்மாடி, ஹ, இதெல்லாம் சாதாரணமா மாத்த முடியாது. இது கடவுள் போட்ட கோடு. அதை கலைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நீயும் நானும் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும்? இதை எதிர்பார்த்துமாடா? அதுவும் கடவுள் போட்ட கோடு தான். விதிடா, விதி. கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். கவிதாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் அண்ணே. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. கவிதாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. அருணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும் எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிறீங்க அண்ணே.